ஹாய் ஆல், என்னோட ஸ்டைலில் ப்ளைன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் கீயும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கிராம் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி அது கூட 3 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா சாட்டே பண்ணணும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும். அதுக்கப்புறம் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட ரா ஸ்மெல் வர வரையும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோவை இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். குக் ஆகிற வரையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மசாலா எல்லாமே ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன், மைல்டாக இருக்கணும்ன்ட்டு. டீஸ்பூன் மெஷர்மெண்ட்: 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு மல்லி புதினாலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஏன் இது இவ்வளோ போடுறேன்னு உங்களுக்கு தோணலாம், ஆனால் இது உண்மையாகவே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். கேரட்டை நல்லா துருவி இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ரவுண்டாக அரிஞ்சு போடுறதை விட இந்த மாதிரி அரிஞ்சு போடுறப்ப இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு கேரட் நான் எடுத்திருக்கேன். 1½ கப் ரைஸுக்கு 2½ கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால கம்மியாக தான் வாட்டர் ஆட் பண்ணணும். ஏற்கனவே நான் அரிசியும் ஊற வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்தோடனே தண்ணி இல்லாமல் அரிசியை மட்டும் நம்ம இதில் போடணும். அரிசியை மட்டும் கரெக்டாக போடணும். தண்ணி கொஞ்சம் அதிகம் போயிட்டாலும் நமக்கு சோறு குழஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினா மல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிவிட்டு மூடி நம்ம விசிலுக்கு வச்சிட வேண்டியதான். கரெக்டாக 2 விசில் வந்தால் போதும் மீடியம் ஃப்ளேம் வச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நமக்கு பாருங்கள் லாங் கிரைண்டில் சூப்பராக இருக்குது. மைல்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் ரெசிபி ஒன்று பண்ணியிருந்தேன். அப்கமிங் வீடியோஸில் அதோட ரெசிபியும் வரும். சுட சுட சிக்கனும் சோறும் சாப்பிட அப்பப்பா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். பாய்.